மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு பிரமாதமான மாதமாக நவம்பர் மாதம் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் ராசிநாதன் ராசி இவங்கல்ல 2 பேரில் ஒருத்தர் குருவின் பார்வையில் இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். இவங்களுக்கு என்ன ஒரு நல்லது நடக்கும்? 8இல் ராசிநாதன் மறைந்தாலும் கூட அவர் ஆட்சியாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் ஆட்சியாக இருக்கிறார். 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். ஆனால் குருவின் பார்வை உச்சகுருவின் பார்வையில் இருப்பது, நண்பரோடு செவ்வாயோடு சூரியனோடு சேர்ந்திருப்பது போன்ற அருமையான அமைப்புகள். அதை விட நான் ஏற்கனவே போன அதிசார பயிற்சியில் கூட சொன்னேன். என்ன சொன்னேன்னா, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சேன்னு கவலைப்படாதீங்க. இங்கே பாருங்கள், அந்த மாதம் முழுக்க சனி பகவான் அப்படியே இதில் குருவின் பார்வையில் வேறு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. என்னங்க நடக்கும்? எதிர்பாராத அனைத்து அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற எல்லா நிலைகள்லையும் நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி அது வேறு மாதிரி ஒன்று நடந்து ஒருத்தரை பார்க்க போகிறோம். அது பார்க்க போகிறதுல அவர் இல்லை, ஆனால் இன்னொருத்தர் இருந்தார். அவர் அதை ஏற்கனவே பார்க்க போனவரை விட அந்த வேலையை நல்லா முடிச்சு கொடுத்துட்டாரு. ஒரு தொழில் செய்ய போகிறோம், அந்த தொழிலில் வேறு மாதிரி வருது. அந்த தொழில் நஷ்டமாகுமோ நினைக்கிறோம், நஷ்டமாகாமல் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. எதிர்பாராத திடீர் சந்திப்புகள், எதிர்பாராத திருப்பு முனைகள், எதிர்பாராத சிலருடைய மனமாற்றம், எதிர்பாராத பண வரவு, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. 8ஆம் இடம் அருமையான சுபத்தன்மையோடு இருக்கிறது. பங்குச்சந்தை, யோக வணிகம் போன்ற அமைப்புகள் கடந்த காலத்திலெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்ட அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இழந்த பணத்தில் ஒரு 50% 25% இந்த மாதத்திலேயே அப்படியே மொத்தமாக லம்சமாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பிறந்த ஜாதக அமைப்பின்படி பார்த்திங்கன்னா நல்ல இந்த தசாபக்திகள் நடந்துக்கிட்டு இருந்தால் ராசிநாதன் ஆட்சியாகி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 12ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் ஒரு மாதிரி உலக பொருளாதார மாற்றங்களில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அது அந்த இடத்துல ஆர்டர் போச்சு, இந்த இடத்துல ஆர்டர் போச்சுன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும்ன்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. வீண் செலவுகள்லாம் அப்படியே நின்று சுப செலவுகள் வரும். வீடு கட்டணும்னு ஆசை வரும். கடன் வாங்கி கூட ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம். கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு போனாலும் கூட ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த பொருள் விலையேறுன்ற மாதிரியாக ஒன்று பல மடங்காக நல்ல லாபமாக யோகமாக நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஆறாம் பாவகாதிபதி கூட 7ஆம் இடத்திற்கு வருகிறார். திரும்பி வக்கர நிலையில் 7ஆம் பாவகத்திற்கு போவார். சுபர்கள் நல்ல வலுவாக இருக்கின்ற அமைப்பு. 4, 8, 12ஆம் பாவங்கள் வலுத்திருக்கின்ற ஒரு யோக அமைப்பு. இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கிரன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. எல்லாமே மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இளைய பருவத்தினருக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகே அப்படியே படிப்படியாக கைகூடும். சிலருக்கு ஏதேனும் ஒரு உறுதிமொழிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதாவது நிச்சயார்த்தம் மாதிரியாக இது நடக்கக்கூடியது. அடுத்த வருஷம் கல்யாணமே நடக்கக்கூடிய அமைப்புன்னு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல ராசிநாதனை குரு பார்க்க, ராசியை தனிச்சுக்கரன் பார்க்க என எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. கடந்த காலங்களில் அடிபட்டு போன சில விஷயங்கள் எல்லாத்தையுமே திருப்ப கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் நன்றதாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல மாதமாகவே நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.